அமைதியான ஞாயிற்றுக்கிழமை காலை மாயா தனது பாட்டியின் அறையை ஒரு துருப்பிடித்த பூட்டுடன் ஒரு பழைய மரப்பெட்டியை கண்டபோது சுத்தம் செய்து கொண்டிருந்தார். தூண்டப்பட்ட அவள் விசையை தேடினாள். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. பெட்டியின் உள்ளே அவள் ஒரு மங்கலான உலோக ஒலி ஆகியவற்றை கேட்க முடிந்தது. தீர்மானிக்கப்பட்ட அவர் தனது சிறந்த நண்பர் அர்ஜுனை அழைத்தார். சாகச நேரம். அவர் ஒரு புன்னகையுடன் கேட்டார். சில நிமிடங்கள் கழித்து ஒரு கருவித் தொகுப்புடன் வந்தார். அவர்கள் எல்லாவற்றையும் முயற்சித்தார்கள். லாக்கிங் பிக்ஸ், ஹேர்பின்கள், முரட்டுத்தனமான சக்தி கூட. ஆனால் பூட்டு வெறுக்கப்படாது. விரக்தியடைந்த மாயா சுவருக்கு எதிராக சாய்ந்து அருகிலுள்ள அலமாரியில் இருந்து பழைய புகைப்படம் விழும். அதன் பின்னால் ஒரு சிறிய மறைக்கப்பட்ட பெட்டி இருந்தது. உள்ளே அவள் ஒரு சிறிய அலங்கரிக்கப்பட்ட விசையை கண்டாள். இதயம் துடிக்கிறது. அவள் அதை பூட்டில் செருகினாள். பெட்டி திறந்திருப்பதை கிளிக் செய்து என் அன்பான பேத்திக்காக குறிக்கப்பட்ட உரை வெளிப்படுத்தியது. உள்ளே ஒரு புதையல் வரைபடம் இருந்தது. கையால் வரையப்பட்ட மற்றும் தோட்டத்தில் ஒரு பழைய ஓக் மரத்திற்கு வழிவகுத்தது. மாயா மற்றும் அர்ஜுன் வெளியே ஓடி, கையில் திண்ணைகள். அவர்களின் சிரிப்பு ஒரு புதிய மர்மத்தை வெளிக்கொணர்வதால் எதிரொலிக்கிறது. செய்தி: சில நேரங்களில் கடந்த காலம் எதிர்பாராத சாகசங்களுக்கான சாவியை வைத்திருக்கிறது.